ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுத்துக்குமே சேர்கிற மாதிரி ஒரு 2 in 1 காம்போ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் தக்காளி பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பழமாக 4 தக்காளி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நிறைய ஒரு 7-8 பேர் இருக்கீங்க அப்படின்னா தக்காளியோட குவான்டிட்டி அதிகம் பண்ணிக்கோங்க. நான் 2 பேத்துக்கு செய்கிறனால 4 தக்காளி தான் எடுத்திருக்கேன். இதுவே குவான்டிட்டி நிறைய கொடுக்கும். தக்காளி பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக வர்றதுக்கு காரணமே இந்த தக்காளி இப்படி முழுசாக போடுறனால தான். நம்ம இப்படி கீத்து போடும் போதே உள்ளே வந்து தக்காளி நல்லதாக இருக்கா இல்லை கெட்டு போயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கருக்கு பதிலாக மண்பானையிலலாம் செஞ்சோன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் குக்கரில் யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உளுந்து, கடலைப்பருப்பு, 4-5 வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவும் செய்யலாம், குறைச்சிக்கவும் செய்யலாம். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ஸ்டஃப் பண்ண இந்த டொமேட்டோ இதையும் சேர்த்துக்கணும். சேர்த்து ஒரு கிளறி விட்டுருங்க. இது முழுசாக இருக்கணும். குக்கரில் வைக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்து அது நல்லா ஜூஸியாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு இது மட்டும் இப்போதைக்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கர் விசில் போட்டுருங்க. ஒரு 3-4 விசில் வந்தாலுமே தக்காளி பழம் நல்லா வெந்துடும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மத்து வச்சு கடைஞ்சி விட்டுடலாம். மத்து வச்சு கடைஞ்சி நல்லா குழைவாக ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் அதிகமாக போட்டிருந்தீங்கன்னா சாம்பார் தூளை கம்மி பண்ணிக்கோங்க. தக்காளி பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக வர்றதுக்கு காரணமே இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் வந்து இது கூட சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கனால இது மத்தியானத்துக்கு கெட்டும் போகாது. இது நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி டீப் ஃப்ரை பண்ணி இதோட கலந்துக்கோங்க. இது இட்லி, தோசை, சாதத்துக்கு ஆப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.